ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனையில் உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசும்படி உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் நீர் அதிகமாய் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். மகிமையான வார்த்தைகளை எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் இப்படிதான் பேச வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தாவே அந்த இருதயத்தை தந்து நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா தடைகள், இருளின் அதிகாரங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், சிந்தனைகளை, இருதயங்களை திசை திருப்புகிற சற்றின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் செயலிழந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலும் செயலிழந்து போவதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே ராஜா, நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரா உயிரான உயிரான இயேசு, என் உயிரான உயிரான அப்பா, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அர்ப்பணிக்கிறோம். ஒரு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தகப்பனே, கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றார். யாருடைய மகன் என்று விசாரி என்று சவுல் ராஜா அங்கே தன்னோடு கூட இருக்கிற அப்னேரிடத்தில் சொல்லுகிறார். தாவீதை குறித்து ராஜாவின் சமூகத்தில்
விசாரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உணர்த்தின வார்த்தை இதுதான். தாவீதை குறித்து ராஜாவின் சமூகத்தில் விசாரிக்கப்பட்டது. தாவீது தன் வாழ்க்கையில எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, தன் தாயும் தகப்பனும் தாவீதை கைவிட்டார்கள். தன் சகோதரருக்கு தாவீது வேற்று மனுஷரை போல் மாறினார். தாவீதை குடும்பம் வெறுத்தது. சுற்றிலும் இருக்கிற எல்லா உடன் மேய்ப்பர்களும் அவரை வெறுத்தார்கள். நாபால் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆடுகளை, அவனுடைய மேய்ப்பர்களை தாவீது பத்திரமாய் பார்த்து கொண்டார். ஆனால் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தாவீது அந்த நாபால் இடத்துல போகும்போது நீ யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டார். தாவீதுக்கு துரோகம் நடந்தது. இது போல அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது தன் வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது கைவிடப்பட்டார். தாவீது கண்ணீரோடு சில நேரங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது மிகவும் அழுதார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதோடு கூட இருந்தவர்கள் தாவீதை கல்லுகளால் அடிக்கும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட தாவீது, கைவிடப்பட்ட தாவீது, துரோகம் இழைக்கப்பட்ட தாவீது, எல்லாரால் அங்கே புறக்கணிக்கப்பட்ட தாவீது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாவீது சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி கொண்டிருந்த தாவீது, இப்படி வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், போராட்டம், பிரச்சனைகள் நிறைந்து வாழ்ந்த தாவீதை குறித்து ராஜாவின் சமூகத்தில் விசாரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்கள், கண்ணீர், கவலைகள், போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை, நான் அழும்போது என் கண்ணீர் துடைப்பதற்கு ஒருவரும் இல்லை, நான் வியாதியோடு இருக்கும்போது என்னை, வியாதியில் இருக்கிற என்னை விசாரிப்பதற்கு எனக்கென்று யாரும் இல்லை என்று சில நேரங்களில், சில சூழ்நிலைகளில் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வேத வசனத்தின்படி உங்களை விசாரிக்க ஒரு ராஜா இருக்கிறார். உங்களை விசாரிக்க ஒரு ராஜா இருக்கிறார். உங்களை குறித்து ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உங்களை குறித்து விசாரிக்கப்படும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் கண்ணீர் விசாரிக்கப்படும். உங்கள் வழக்குகள் விசாரிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துரோகங்கள், நடந்த துரோகங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரித்து அவர் நியாயம் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 35 அதிகாரம் 24 வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்று முறையிடுகிறார். கர்த்தர் நீதி உள்ள தேவன். நீதியின்படி ஆண்டவர் நியாயம் விசாரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த தாவீதை குறித்து விசாரித்தாங்க. கைவிடப்பட்ட மனிதன், ஒதுக்கப்பட்ட மனிதன், திறமைகள் இருந்தும் தாளந்துகள் இருந்தும் பலவிதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தும், அபிஷேகம் பெற்றும் பல காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்தும் ஒதுக்கப்பட்ட மனிதன் ஒரு நாள் விசாரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை விசாரிப்பார். மகனே, உன் காரியம் என்ன? மகளே, உங்களுடைய காரியம் என்ன? உன் சூழ்நிலைகள் என்ன? நீ போய்கொண்டிருக்கிற பாதையின் முடிவு என்ன? நீ கலங்காத என்று சொல்லி கர்த்தர் உங்களை விசாரித்து, நம்மை விசாரித்து தம்மோடு கூட கர்த்தர் வைத்துக் கொள்வதற்கும் அவர் வழிநடத்துவதற்கும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 72 வசனத்தில், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஏழைகளை விசாரிக்கிற தேவன்
கைவிடப்பட்டவர்களை விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நியாயமாய் நடந்து கொண்டது நிமித்தம் உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் உண்மையாய் இருந்தது நிமித்தம் ஒருவேளை உங்களை புறக்கணித்திருக்கலாம். வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் உண்மைக்கும், உங்களுடைய உண்மைக்கும், உங்கள் நியாயத்துக்கும் நிச்சயம் கர்த்தர் ஒரு பலன் வைத்திருக்கிறார். அவர் அதற்கு ஈடாக உங்களை விசாரித்து கர்த்தரே உங்களை கைவிடாமல் வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 140:12 எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. சிறுமையானவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபித்தும் அதிகமாய் பிரயாசப்பட்டும் நான் உண்மையாய் உழைத்தும் உண்மையாய் கொடுத்தும் சில காரியங்களில் நான் உண்மையாய் இருந்தும் இது மனிதர்கள் கண்களுக்கு தெரியல, எங்களுக்கு மேல இருக்கிறவருடைய கண்களுக்கு தெரியல. ஆனால் நான் உண்மையாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை உண்மைக்கு தக்கதாக உங்களை கர்த்தர் விசாரித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. என்னைக்கு சவுல் ராஜா தாவீதை விசாரிக்க தொடங்கினாரோ அந்த தாவீது அன்னைக்கு அரண்மனைக்குள்ள புகுந்தாரு. ஆண்டவர் சிங்காசனத்திலே உயர்த்துகிற வரைக்கும் தாவீதை கைவிடவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த தாவீது குறித்து தான் இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களுக்காக அப்படியே சின்ன சின்னதாக ஜெபம் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தாவீது ராஜாவிடத்தில் 5 முறை தன்னை காண்பித்தார். நல்லா கவனிங்க. தாவீதும் சவுல் ராஜாவும் 5 முறை ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இந்த தாவீதை பற்றி சவுலுக்கு பல காரியங்கள் தெரிய வந்தது. ஆனால் 5 முறை நேருக்கு நேர் தாவீதும் சவுல் ராஜாவும் சந்தித்தும் தாவீதை குறித்து விசாரிக்கப்படவில்லை. தாவீதுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 5 முறை ஷார்ட்டா சொல்றான். அந்த வசனங்களை மாத்திரம் நீங்க அப்படியே பாருங்க. 1 சாமுவேல் 16:23 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல தாவீது சவுலுக்கு முன்பாக நின்று சுரமண்டலம் வாசிக்கிறார். தாவீது சுரமண்டல வாசிப்பதில் அவர் தேறினவர். சவுலுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அசுத்த ஆவி சவுலை பிடித்து கொண்டு சில நேரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் சவுல் ராஜாவை இந்த ஆவி அலக்கழிக்கும். அப்போ தாவீது என்ன செய்வாரு, அங்கே சவுலுக்கு முன்பாக நின்று சுரமண்டலம் வாசிப்பார். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க அவன் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். நல்லா கவனிங்க. சவுல் ஒரு பக்கம் நிற்கிறார் அரண்மனையில். தாவீது அவர் எதிரவே நின்று கொண்டு சுரமண்டலம் வாசிக்கிறார். இந்த சுரமண்டலம் வாசிக்கிறதுனால சவுலுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்தது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை சவுலுக்கு இந்த தாவீது செய்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ராஜ அரண்மனையில் ஒரு சின்ன உபகாரம் செய்தாலே அது விசாரிக்கப்படும். அது அங்க விசாரிக்கப்பட்டு அதுக்கேற்ற ரிவார்டு கொடுக்கப்படும். அதுக்கேற்ற நன்மைகள் அங்க கிடைக்கும். அதுக்கேற்ற பரிசுகள் கிடைக்கும். ஆனால் இந்த தாவீது
சவுலுக்கு முன்பாக நின்று சுரமண்டல வாசித்து சவுலுடைய சரீரத்தில் ஆவியில் இருக்கிற அசுத்த ஆவியை துரத்தியும் இந்த தாவீதை பற்றி விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம் வாசிக்கும் போது பாடும்போது ஒருவேளை அசுத்த ஆவிகள் ஓடலாம். நாம் அசுத்த ஆவிகளால் கட்டப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கலாம், நன்மைகளை செய்திருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வழக்கோ இன்னும் விசாரிக்கப்படாமல், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். தாவீதினால ஒரு மனிதன் விடுதலையானான், ராஜா விடுதலையானான். ஆனால் தாவீதோ விசாரிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும். நாம ஓடி ஓடி எல்லாருக்கும் நன்மை செய்வோம், ஓடி ஓடி பல காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் நாம் விசாரிக்கப்பட்டு நமக்கு நன்மை கிடைத்ததா அப்படின்னா அது சிலருக்கு கிடைத்திருக்கும், சிலருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தாவீது அங்கே சவுலுக்கு முன்பாக நின்று சுரமண்டல வாசித்து விடுதலையை கொடுத்தாலும் அவர் விசாரிக்கப்படாமல் விட்டார். ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜாவின் சமூகத்தில் தாவீதை குறித்து விசாரிக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இரண்டாவதாக தாவீதும் சவுலும் சந்திக்கிற இரண்டாவது இடம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. யாராவது அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, அப்பொழுது வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். இங்க தாவீதை குறித்து ராஜாவின் சமூகத்தில் தாவீதினுடைய தாளந்துகள், திறமைகள், அவருக்கு இருந்த எல்லா கிருபைகளை குறித்து அறிவிக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க? அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. அடுத்தது சொல்றாங்க, தாவீது சாதாரண மனிதன் அல்ல, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். அவன் எது செய்தாலும், என்ன காரியங்கள் செய்தாலும் அது சக்சஸ் ஆகும். அதனால அவரை குறித்து சொல்றாங்க, அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். 6 விதமான காரியங்கள் தாவீதை குறித்து புகழ்ந்து சொல்றாங்க. ஆனால் தாவீது விசாரிக்கப்பட்டாரா அப்படின்னா விசாரிக்கப்படல. இன்றைக்கு சில நேரத்தில் நம்மை குறித்து அநேகர் நமக்காக ஆண்டவரிடத்திலும் சரி, அதிகாரிகளிடத்திலும் சரி, நமக்கு மேல் இருக்கிற பரிசுத்தவான்களா சரி, அல்லது நமக்கு மேல் இருக்கிற ஊழியர்கள், வேலை ஸ்தலம், படிக்கிற இடம், குடும்பத்தில் எங்குமே உங்களை குறித்து புகழ்ச்சியாய் சில காரியங்களை சொல்லுவாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் இதுக்கு பாத்திரர், நீங்க அது அவருக்கு செய்யலாம், இந்த வேலை நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க பொண்ணை கொடுக்கலாம், நீங்க மாப்பிள்ளையை கொடுக்கலாம், நீங்க அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம், அவங்க நிச்சயம் திருப்பி கொடுப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. நல்லா கவனிங்க, நம்மை குறித்து நல்லவைகளை மற்ற இடத்துல சொல்லியும் நாம் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம், நமக்கு நன்மைகள் வராமல் இருக்கலாம். நம் தாளந்துகள், நம் திறமைகள், நம் மீது இருக்கிற கிருபைகள், இவங்க நல்லா பாடுவாங்க, இவர் நல்லா பேசுவாரு, இவர் அபிஷேகத்தை நிரம்புவாரு, அவர்கிட்ட விசேஷித்த கிருபை இருக்குது, இவர்கிட்ட இப்படி இது இருக்குது, அது இருக்குது. உங்களை குறித்து பல விதத்துல புகழப்பட்டு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டும் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களா இருக்கலாம். உங்களுக்காக பலர் பல விதத்தில் ரெக்கமெண்டேஷன், பல விதத்தில் பரிந்துரை செய்தும், உங்களை பற்றி பெருமையாய் பேசியும் உங்களை குறித்து விசாரிக்கப்படல. ஆனால் காலம் வரும், அன்றைக்கு ராஜாவின் சமூகத்தில் தாவீது விசாரிக்கப்பட்டது போல நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள். கைகளை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க ஹல்லேலூயா. நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள்.
உங்கள் கிருபைகள், உங்கள் தாளந்துகள், உங்கள் திறமைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது ஒரு நாள் வீணாய் போவதில்லை. நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே, சிங்காசனத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஜாதிகள், ஜனங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருகிற காலம் வரும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணா நீங்க விசாரிக்கப்படாம இருக்கலாம். ஒரு காலம் வரும், உங்களுடைய உண்மை, உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய கிருபை, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய நியாயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக தாவீதும் சவுலும் சந்தித்த இடம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். தாவீதுடைய வார்த்தைகளை சவுல் ராஜா கிட்ட அறிவித்தாங்களாம். ஆனால் சவுல் ராஜா கண்டுகொள்ளவில்லை. உங்க வார்த்தைகள், உங்க புலம்பல், உங்க கண்ணீர், உங்க கவலைகளை ஒரு ஆள் அல்லது ஒரு ஊழியக்காரர் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிறவர் யாரோ ஒருவர் உங்கள் வார்த்தைகளை ராஜாவின் சமூகத்துக்கு அறிவிக்கப்பட்டும் நீங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? உங்க ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதா? உங்களுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் இருக்குதா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் நியாயம் விசாரிக்கப்படும். உங்கள் குடும்பம் விசாரிக்கப்படும். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், நீங்கள் இழந்த இழப்புகள் நிச்சயம் விசாரிக்கப்படும். ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக உங்களுக்காக வழக்காடுவார். உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக 1 சாமுவேல், அதாவது தாவீதும் சவுலும் சந்தித்த இடங்களை சொல்றேன். இத்தனை முறை சந்தித்தோம், அவங்க விசாரிக்கப்படல. ஆனால் எப்போது அவர் விசாரிக்கப்பட்டார், அதான் செய்தி. நல்லா கவனிங்க. நான்காவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது. ஒரு விசை ஒரு கரடி வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்தேன். அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். இப்ப இவரே சொல்றார், இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ, எவ்வளவு உழைச்சாரோ, எத்தனை பாடுகளை கடந்து வந்தாரோ, தாவீது தன் வாயினால் சொல்றாரு, நான் சிங்கத்தை அடிச்சேன், கரண்டி அடிச்சேன், ஓனாய் வந்தது, ஓனாய் அடிச்சேன், என் ஆட்டை ஒரு சிங்கம் தூக்கி கொண்டு ஓடுனது, நான் அதை தொடர்ந்து போய் பிடிச்சேன். என்னென்ன பாடுகள் பட்டாரோ, என்னென்ன கஷ்டங்கள் பட்டாரோ எல்லாத்தையும் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா விசாரிக்கப்பட்டதா? விசாரிக்கப்படல. ராஜாவின் சமூகத்தில் போய் இவர் பட்ட பாடுகள் எப்படிலாம் நான் செய்தேன்னு சொன்னாங்க. ஆனால் ராஜாவின் சமூகத்தில் விசாரிக்கப்பட 4 முறை ஒருவர் சந்தித்து பேசுறாங்க. 5வது முறை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38, 39 நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். பாத்தீங்களா? இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. யாரு? தாவீதும் சவுலும் ராஜாவும். சவுல் ராஜா தன் கவசத்தை கழட்டி அங்க தாவீதுடைய தலைமையில போடுறார், வைக்கிறார். அவருடைய கவசத்தை அவனுக்கு போட்டு விடுறார். அவருடைய பட்டயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனாலும் தாவீதை குறித்து விசாரிக்கப்படவில்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், அத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் பண்றேன், கர்த்தருக்காக பல காரியங்களை நான் செய்கிறேன், நான் உண்மை உத்துவமா இருக்கிறேன், என் வேலை ஸ்தலத்தில், நான் படிக்கிற இடத்துல, நான் வாழ்கிற சமுதாயத்தில், நாங்கள் வாழ்கிற பட்டணத்தில் பாவம் தலைவிரித்து ஆடினாலும் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் நான் வாழ்கிறேன், நான் அப்படிலாம்
தேவனோடு கூட இருக்கிறேன் என்று தேவனோடு கூட இருந்தாலும், தேவனோடு கூட நடந்தாலும், தேவனோடு கூட சஞ்சரித்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய காரியங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு விசாரிக்கப்படும், இன்றைக்கு விசாரிக்கப்படும். எத்தனை முறை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுதோம், எத்தனை முறை மன்றாடினோம், போராடினோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம், எத்தனையோ உழைப்பு, எத்தனையோ கண்விழிப்பு, எத்தனையோ கவலைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ காரியங்களை செய்துட்டோம். நான் ஆண்டவருக்காக உண்மையாயிருந்தேன். ஆனாலும் இதுவரைக்கும் என் வழக்கு, இதுவரைக்கும் என் காரியம், இதுவரைக்கும் எனக்கு ஒரு நியாயம், இதுவரைக்கும் நான் விரும்பின காரியம், இதுவரைக்கும் என் வேலை, இதுவரைக்கும் என் குழந்தை பாக்கியம், இதுவரைக்கும் என் குடும்பம், இதுவரைக்கும் என் பிசினஸ், இதுவரைக்கும் என் காரியங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல, ஒரு விமோச்சனம் கிடைக்கலனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு விமோச்சனத்தை தருகிறார். ராஜாவின் சமூகத்தில் தாவீதை குறித்து விசாரிக்கப்பட்டது போல ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் உங்களுடைய வழக்கு, உங்களுடைய நியாயங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்கள் ஜெபங்கள், உங்கள் உபவாசங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்கள் ஓட்டங்கள் இன்றைக்கு விசாரிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விசாரிக்கப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு விசாரிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார். தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விசாரிக்கிற ஆண்டவர் காலத்தை, நேரத்தை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கலங்கி நின்ற போதெல்லாம் கண் துடைத்தீ, கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர். கலங்கி நின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர். கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரையில் உம் கரத்தில் அடங்கியிருப்பேன். கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், அதுவரைக்கும் உம் கரத்தில் அடங்கியிருப்பேன். உங்க கண்ணீர் விசாரிக்கிற காலம் இந்த காலம். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிங்க, சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இத்தனை முறை சவுல் ராஜாவும் தாவீதும் சந்தித்த போது, நேரடியாய் ஒருவருக்கு ஒருவர் பேசின போதும், பல காரியங்களை தாவீதை குறித்து அறிவித்த போதும் விசாரிக்காத ராஜா எதனால விசாரிச்சார்? இதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வழக்குகள், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்முடைய கண்ணீர் கவலைகள், நாம் அதிகமாய் ஜெபித்தும் அதிகமாய் பிரயாசப்பட்டும் இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருங்க, கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள் நடக்குது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வருது. ஆனால் சிலர் சொல்லலாம், இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் இன்னும் எனக்கு ஒரு நன்மை நடக்கல, இது எப்ப நடக்கும்? இந்த காரியத்தை கர்த்தர் எப்போது விசாரிப்பார்? நான் ராஜாவை நேரடியாய் பார்த்தும், அவரோடு கூட நான் ரொம்ப ஐக்கியமாய் இருந்தும், அதிகமாய் பிரயாசப்பட்டும் விசாரிக்காத விசாரணை எப்ப விசாரிக்கப்படும்? ஹல்லேலூயா. சொல்றேன், கவனிங்க. அந்த 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எப்போ இந்த ராஜா விசாரிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா, 55ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கு அப்புறம் தான் ராஜா சொல்றாரு, இவனை குறித்து விசாரி. அல்லேலூயா. அப்ப இத்தனை முறை சந்தித்து சவுலும்
தாவீது இத்தனை முறை சந்தித்து விசாரிக்கப்படாத மனிதன் எதனால விசாரிக்கப்பட்டான் தெரியுங்களா? ராஜாவுடைய எதிரி, நல்லா கவனிக்க, ராஜாவுடைய எதிரி பெலிஸ்தியன் கோலியாத், தேசத்தின் எதிரி, இஸ்ரவேல் தேசத்தின் எதிரி கோலியாத் பெலிஸ்தியன், பரலோக தேவனுடைய எதிரி, பரலோக தேவனுடைய எதிரி இந்த கோலியாத், இந்த பெலிஸ்தியன். நல்லா கவனிங்க, இந்த கோலியாத் என்கிற சத்துரு சவுலுக்கு மட்டும் இல்ல, தாவீதுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவன் தான் சத்துரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள் இரவும் பகலும் கலங்கி கொண்டிருந்தாங்க, கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாங்க. எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கோலியாத் வந்து மிரட்டுறானே, எங்களை அழிச்சிருவன்னு சொல்றானே, நாங்க போய் அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? நாங்க போய் அவங்களுக்கு காலக்கழி விடணுமா? நாங்க போய் பெலிஸ்தியருடைய தேசத்துல அவங்களுக்கு மாவரைக்கணுமா அப்படின்னு சொல்லி முழு தேசமும் கலங்கி கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு ரட்சகன் எழும்ப மாட்டானா இந்த சத்துருவை அழிப்பதற்கு? யாராவது ஒரு மனிதன் எழும்ப மாட்டானா இந்த கோலியாத்தை அடிப்பதற்கு என்று தேசம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேசம் முழுவதும் பார்க்கிறது. ராஜா பார்த்து கொண்டிருக்கிறார், சேனைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றை காட்டிலும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. என் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு, என் ஜனத்தை ரட்சிப்பதற்கு, என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணுவதற்கு, என் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்பதற்கு, என் பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்திற்காக, என் ஜனங்களுக்காக ஒருவன் எழும்பி யுத்தம் பண்ணுவதற்கு யாராவது ஒருவன் எழும்ப மாட்டானான்னு சொல்லி முழு பரலோகமும், முழு ராஜ்யமும், முழு தேசமும், ஏன் சொல்ல போனா தாவீதின் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அங்க அடிமையா இருக்கிறாங்க. தாவீதின் குடும்பமும் எல்லாரும் உற்று நோக்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு மனிதன் எழுந்து புறப்படுகிறான். அவன் புறப்பட்டு இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் ஓட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஓட ஆரம்பித்தான். ராஜாவின் கண்கள் தாவீதின் பக்கம் திரும்பினது. யார் தேவனுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, தேவ ஜனங்களுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த பட்டணத்திற்காக நான் இருக்கிறேன். சத்துருவோடு யுத்தம் பண்ணுவதற்கு, என் குடும்பத்திற்காக, என் ஜனத்திற்காக, நான் வேலை செய்கிற என்னுடைய சமுதாயத்திற்காக, நான் படிக்கிற என்னுடைய காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக, நான் இருக்கிற என்னுடைய கிராமத்துக்காக யுத்தம் பண்ணி என் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று எந்த மனிதன் சத்துருவுக்கு விரோதமாய் ஓடுகிறானோ அந்த மனிதனை குறித்து பரலோகம் விசாரிக்கும். இதுவரைக்கும் எழும்பாத மனிதன், இதுவரைக்கும் எழும்பாத ஒரு ஆள் இந்த பட்டணத்திலிருந்து, இந்த கிராமத்திலிருந்து, இந்த குடும்பத்திலிருந்து எழும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி எழும்பி தேவனுக்காக எழும்புகிறவர்களை பரலோகம் விசாரிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக எழும்பி சத்துருவுக்கு எதிரான ஒரு யுத்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தாவீது இந்த கோலியாத்துக்கு விரோதமா ஓடனானா. ஆமென். அடுத்தது அவனை அடிச்சான். மூன்றாவது ஏறி அந்த கோலியாத்து மேலேயே நின்னான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நாலாவது கோலியாத்துடைய தலைய துண்டா வெட்டி அவன் தலை முடிய பிடிச்சுன்னு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். ராஜாவே, உன் சத்துருவினுடைய தலை என் கையில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய சத்துரு பிசாசு, இந்த பட்டணத்துடைய சத்துரு பிசாசு, உங்க குடும்பத்தினுடைய சத்துரு பிசாசு. இன்னைக்கு அந்த சத்துருவை பேச விட்டுட்டு, அவனை கோஷம் பண்ண விட்டுட்டு, இன்னைக்கு நாம போய் பாட்டு பாடி பேய் ஓட்டி ராஜாவுக்கு முன்னாடி போய் ஐயோ குய்யோன்னு கத்தி எந்த நம்முடைய திறமைகளை காமிச்சோம்?
ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம போய் என்னதான் ராஜாவுக்கு முன்னாடி நின்னாலும் ராஜாவின் இருதயத்தில் யார் என் தேசத்திற்காக எழும்புவார்கள், யார் என் ஜனத்துக்காக எழும்புவான், யார் இந்த கோலியாத்தை அடிப்பான், யார் இந்த கோலியாத்தை வீழ்த்துவான்னு சொல்லி ராஜாவின் இருதயம் தம்முடைய ஜனங்களுக்காக வேதனையோடு இருக்குது. இந்த வேதனையை நீக்குவதற்காக தாவீது எழும்பி தன் உயிரை பணயம் வைத்து அந்த சத்துருக்கு விரோதமா ஓடினாரு. ராஜாவின் பார்வை தாவீதின் பக்கம் திரும்பியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உணர்த்தினதை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு சத்துருக்கு விரோதமா ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சுங்கன்னா பரலோகத்துடைய அட்டென்ஷன் உங்க பக்கம் திரும்புகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்துருக்கு விரோதமாய் உங்கள் யுத்தத்தை நீங்கள் துவங்கினால், பிசாசுக்கு விரோதமாய் உங்கள் யுத்தத்தை துவங்கினால், முழு பரலோகத்தினுடைய கவனமும் ராஜாவின் பார்வை, ராஜாவின் கவனம் உங்கள் பக்கம் திரும்புகிறது. நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு சிங்காசனத்தில் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு உயர்வை தருகிறார். இதுவரைக்கும் கண்ட கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைக்கிறார். Praise the Lord. Hallelujah. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. உங்க சத்துரு யாரு? சத்துருக்கு விரோதமா இன்னைக்கு நாம யுத்தம் பண்ணணும்னு சொல்றேன்ல, உங்க சத்துரு யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா, அகத்து வீட்டுக்காரரா, இல்ல உங்க மாமியாரா, இல்ல உங்க மாமனாரா, இல்ல உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரியா, இல்ல உங்களை அடிக்கடி மன வீழ்ச்சி மன உளைச்சலாக்குகிற மனிதனா, இல்ல கட்டின பொண்டாட்டியா புருஷனா? யார் உங்க கூட இருக்கிறவங்க தான் உன் எதிரியா? யாரும் நமக்கு மனிதர்கள் எதிரிகள் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், நமக்கு இருக்கிற ஒரே எதிரி பிசாசு. வேதம் சொல்லுது இவன் யாரு, இவனுடைய தலைமைத்துவம் என்ன, இவன் எங்க இருந்து வேலை செய்யறான், இவனுடைய உண்மைத்துவம் என்ன, இவனுடைய வல்லமை என்ன, இவனுடைய பலம் எது? வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும். நல்லா கவனிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும். நல்லா கவனிக்கிறீங்களா? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட போதுங்க பாஸ்டர். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டானா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன். அப்படின்னா அவனுக்கு நம்ம ஆளுங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இவனுக்கு பிசாசு, அவன் சாத்தான், அவன் பொய்யன், இவன் சோதனைக்காரன், இவன் நிறைய பேர் இருக்குது பிசாசுக்கு பைபிள்ல. இவன் தந்திரவாதி, இவன் மந்திரவாதி, இவன் இது, அவன் அது அப்படின்னு சொல்லி திருடன். பைபிள் சொன்னது திருடன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன். பிசாசுக்கு நிறைய பேர் இருக்குது. பொய்யன், பெருமை உள்ளவன், லூசிபர், இப்படி நிறைய பேர் இருக்குது. நிறைய பைபிள் டேர்ம்ஸ் இருக்குது. அஸ்தரோத்து, ஏசபேலின் ஆவி, அஸ்தரோத்தின் ஆவி, தீனாலின் ஆவி, இந்த பிசாசு, அந்த பிசாசு, நிறைய பேர் இருக்குது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம வச்ச பேரு. ஹல்லேலூயா. நம்ம வச்ச பேர். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டான். ஆனால் அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, அவனுடைய உண்மைத்துவம் என்ன, அவனுடைய காரியம் என்ன? தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி இந்த பட்டணத்துக்கு விரோதமாய், இந்த குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் பல நேரங்களில் போராடி 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 நாம என்ன ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கினாலும், சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை நாம்
அடையக்கூடாதபடிக்கு, சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் அச்சீவ் பண்ணாதபடிக்கு, சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எழும்பணும். நாம இவனுக்கு விரோதமா எழும்பணும். இவனை அழித்து ஜெபிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் புஸ்தகத்தில், ஆதாம் ஏவாள் இவர்களை கர்த்தர் உண்டாக்கி, ஆண்டவர் இவர்களை அழகாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து இவர்களை குடும்பமாக ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, குடும்பமாக ஆசீர்வதித்தார். முறை ஏவாளை உருவாக்கி, ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு வந்து காண்பித்த போது அவன் சொல்றாரு, அந்த ஆதாம் சொல்றாரு, அவள் என் எலும்பில் எலும்பும், இவள் என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இது கவிதை. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது என்னது? கவிதை. நம்ம பாஷையில் சொல்லணும்னா, அவங்க ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அவர் பாடின டூயட். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி எழுதி இருக்குது, இந்த ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் துள்ளி குதிச்சாராம். ஆமென். என்ன பண்ணாரா? துள்ளி குதிச்சார். சிலருடைய, நான் சொல்றேன், இந்த பிசாசு என்ன பண்றான்றதுக்காக சொல்றேன். சிலருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி இப்படிதான் இருந்தாங்க, டூயட் பாடின்னு சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து, கண்ணே மணிய தேனே புஜ்ஜி செல்லம் பேபி இது அதுன்னு என்னென்ன பேர் வைக்க முடியுமோ வச்சு எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்து இவர் குச்சாரு, இவரை பார்த்து அந்த அம்மா குச்சிச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனா காலம் போக 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 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஹல்லேலூயா. நல்லா இருந்துச்சு இந்த குடும்பம், ஆதாம் ஏவாள். இது அம்மா என்ன பண்ணுவாங்களாம், ஏவாள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க எந்த கனி சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே இவருக்கு எட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. இந்த அம்மா தான் டயட் ஷெட்யூல் போடுறவங்களே, ஆதாமுக்கு டயட் ஷெட்யூல் போடுறவங்களே ஏவாள் தான். அவர் என்ன சாப்பிட்டா நல்லது, எது சாப்பிட்டா அவருக்கு உடம்புக்கு நல்லது, அவர் சந்தோஷமா இருப்பார், நம்மகிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி என்ன கனியை பறிச்சு இந்த அம்மா சாப்பிட்டுட்டு தான் அவருக்கே கொடுக்கும். அந்த பழக்கம் தான் அன்னைக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படி ஒற்றுமையா இருந்தாங்க, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கல. வேதம் சொல்லுது, அவர்கள் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். ஆனால் என்னைக்கு சர்ப்பம் உள்ள நுழைஞ்சதோ, நல்லா கவனிங்க, என்னைக்கு பாம்பு சர்ப்பம் ஏதேனுக்குள்ளே நுழைந்து இவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததோ, ஏவாளை வஞ்சித்தது, ஏவாளை வஞ்சித்து புசிக்க கூடாது என்று சொல்லி விலக்கின கனிய, விருட்சத்தின் கனிய, நன்மை தீமை அறியக்கூடிய கனிய புசிச்சா நீ தேவர்களை போல ஆவன்னு சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி அவளுக்கு கொடுத்தது. அவளுக்கு கொடுத்த பிறகு அவருக்கு கொடுத்தான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்ட பிறகு நல்லா இருந்த குடும்பம் நாசமா போச்சு. ஹல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11:12. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சாப்பிட்டியா? இந்த கனியை சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கணும்? காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அதற்காதான் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருந்தேன், நான் இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னா நீங்க கொடுத்தீங்களே இந்த அம்மா தான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா சுத்தி இருந்தேன், நான் சந்தோஷமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், நான் சந்தோஷமா எல்லாம் செய்திருந்தேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதோ நீங்க கொடுத்தீங்களே இந்த அம்மா தான்.
ஹல்லேலூயா. எங்க இருந்து வந்தது இந்த வார்த்தை? ஒரு காலத்துல சந்தோஷமா எல்லாம் இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒருத்தர் பார்த்து துள்ளி குதிச்சாங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர், இவர் தான் பேரே வைக்கிறாரு. ஏவாளுக்கு இவர் தான் பேரே வைக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லமா பேர் வச்சு கூப்பிட்டாங்களே. எல்லா இடத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாங்களா? ஆனால் இந்த சர்பத்தின் ஆவி, இந்த வலு சர்பத்தின் வல்லமை என்றைக்கு குடும்பத்துக்குள்ளே நுழைந்ததோ அன்றைக்கு அங்க சத்துரு குடும்பத்தை ரெண்டா உடைச்சிட்டான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நாம பிசாச சும்மா விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரை என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படல, அவர் குடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு, ஆண்டவரை காப்பாற்றும், எனக்கு வேலை கூடும், எனக்கு இது கூடும், அது கூடும். நாம என்னதான் ராஜாவிடத்துல போய் பல காரியங்களை சொன்னாலும் இவனை விட்டு வச்சுட்டோமே. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. நாம இவனை விட்டு வச்சதுனால இந்த சத்துரு என்ன செய்யறான்? தந்திரமான நேரம் பார்த்து, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் பார்த்து இவன் உள்ள நுழைஞ்சு ஜபமாவது கபமாவது பரிசுத்தமாவது எல்லாத்தையும் நாசம் பண்றான். அப்ப நாம முதல் யாரை டார்கெட் பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் விசாரிக்கப்படணும் அப்படின்னா பரலோகத்துடைய பார்வை நம் பக்கம் திரும்பணும்னா இந்த பொல்லாத வலு சர்பத்தின் ஆவிக்கு விரோதமாக ஒரு யுத்த ஜெபம் செய்து அவனை நம்முடைய எல்லைகளை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய வேலை ஸ்தலத்தை விட்டு, நம்முடைய பட்டணத்தை விட்டு, நாம் வசிக்கிற பகுதிகளை விட்டு அவனை துரத்தி அடிக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. அவனை துரத்தி அடிக்கணும். சத்துருவை விட்டு வச்சுட்டு பிசாச வீட்டுக்குள்ளவே வச்சுட்டு ஜபம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாம் அந்த சத்துருவின் வலு சர்பத்தின் ஆவியை முறி அடிக்க வேண்டும். உங்க சத்துரு எது? இன்னைக்கு உங்களை கொலாப்ஸ் பண்ற, உங்களை வழி திருப்புற, உங்களை திசை மாற பண்ணுகிற, உங்களை சோர்வடைய செய்கிற, உங்களை விழத்தள்ளுகிற இந்த பொல்லாத சத்துருவை எதிர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, எதிர்த்து ஓட ஆரம்பிக்கும் போது, அவன் மேல நம்ம காலை தூக்கி வைக்க ஆரம்பிக்கும் போது, அவன் தலையை வெட்டி நம்ம கையில பிடிக்கும் போது பரலோக தேவனுடைய கவனம் நம் பக்கம் திரும்புகிறது. உங்களுடைய விண்ணப்பங்களின் பக்கம் திரும்புகிறது. இதுவரைக்கும் நீங்க விட்ட கண்ணீரின் பக்கம் திரும்புகிறது. கர்த்தர் பல மடங்கு அற்புதங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வலு சர்பத்தின் ஆவி அங்க குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல, வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 23:32 பாவம் பாம்பை போல் கடிக்கும். ஹல்லேலூயா. பாவம் எப்படி கடிக்குமா? பாம்பை போல் கடிக்கும். இந்த வலு சர்பம் பாவத்தின் மூலமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி சிந்தனை மண்டலத்தில் பாவ இச்சைகளை தூண்டி ஜெபிக்க கூடாதபடி, தேவ சமூகத்தில் காத்திருக்க கூடாதபடி, ராஜாவின் கவனம் நம் பக்கம் திரும்பாதபடி நம்முடைய சிந்தனையில வந்து உட்கார்றான். இவனை எதிர்த்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, சபைக்கு விரோதமாய் சத்துரு பல விதத்தில் எழும்புகிறான். பல உபதேசங்கள், பலவிதமான தாறுமாறான காரியங்கள் யூடியூப்ல அநேக காரியங்களை சபை ஜனங்கள் பார்க்கிறதுனால, ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என் உபதேசத்தை நான் இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாது, ஏன் இப்படி என் லைஃப் ஸ்டைலை இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாது, ஏன் என் ஜப வாழ்க்கையை இப்படி நான் மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தகாத காரியங்களை, உபதேசங்களை பல இடங்களில் நல்லா கவனிக்கணும், பல இடங்களில் பிசாசு விதைத்திருக்கிறான். அது நம்முடைய காதுகளில் விழுகிறதுனால சில நேரத்தில் சபை ஜனங்களாகிய நாமும் பாதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், வலு சர்பத்தின் ஆவி, சத்துரு. என்னைக்கு தாவீது சத்துருவை எதிர்த்து ஓட ஆரம்பிச்சானோ அன்னைக்கு ராஜாவின் பார்வை தாவீதின் பக்கம் திரும்பினது. இந்த காலை நேரத்தில் 2 நிமிஷம் நாம ஜெபித்து ஆராதித்து ஜெபிக்க போறோம். இந்த சத்துருவின் வல்லமை எங்கள் எல்லைகளில் இல்லாதபடி கர்த்தர் அழித்து போடுவாராக. எங்கள் குடும்பத்தில் இல்லாதபடி கர்த்தர் அழித்து போடுவாராக. எங்க பட்டணத்தில் இல்லாதபடி கர்த்தர் அழித்து போடுவாராக. யார் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இந்த சத்துருவை நான் அழிக்காம விடமாட்டேன், இவனை செயலிழக்க பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லி
யார் வைராக்கியமாய் எழும்பி சத்துருவுக்கு விரோதமாய் ஓடுகிறார்களோ, யார் வைராக்கியமாய் எழும்பி சத்துருவுக்கு சேதத்தை உண்டாக்குகிறார்களோ, யார் சத்துருவுக்கு விரோதமாய் எழும்பி அவன் தலையை துண்டிக்கிறார்களோ, அவர்கள் பக்கமாய் ராஜாவின் பார்வை திரும்புகிறது. ஹல்லேலூயா. நான் சொன்ன குடும்பத்துக்கு விரோதமா வலு சர்ப்பம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா வலு சர்ப்பம், சபைக்கு விரோதமா வலு சர்ப்பம், நம்ம பட்டணத்துக்கு விரோதமா வலு சர்ப்பம், நம்ம கிராமத்துக்கு விரோதமா வலு சர்ப்பம் இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த சர்ப்பத்துக்கு சத்துருவுக்கு விரோதமா எழும்பும் போது சத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும். ராஜாவின் பார்வை நம் பக்கம் திரும்பும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை இன்னைக்கு ஜெயிக்க நமக்கு வேற எந்த பட்டயமும் தேவையில்லை, எங்கும் ஓட தேவையில்லை. இங்கே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வல்லமை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள், நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த ஜப அபிஷேகம் இன்னைக்கு அந்த சத்துருவை அழிக்கக்கூடிய ஆயுதமாக கையில பிடிப்போம். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருப்பார். இன்னைக்கு சத்துரு அழிக்கப்படுகிறார். உனக்கு விரோதமாய் 1000-10,000 பேர்கள் எழுப்பினாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு விரோதமா சத்துரு எழும்புனா நாம எதிர்க்காததுனால அவன் நம்மளை ஆட்டி பார்க்கிறான். இன்னைக்கு சத்துருவை எதிர்த்து ஜெபம் பண்ணினா, அவனை எதிர்த்து ஓடுனா, இன்னைக்கு பிசாசு அழிகிறான், பிசாசு அழிகிறான். சத்துரு கிரிகள் அழியுது, சத்துரு கிரிகள் அழியுது. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து 2 நிமிஷம் இந்த சத்துரு வல்லமைகள், இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள், இந்த பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. நல்லா கவனிங்க, ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வாங்க. நல்லா கவனிங்க, பரலோகத்தினுடைய எதிரி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, நம்ம தேசத்தின் எதிரி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, நம்ம குடும்பத்தின் எதிரி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, நம்ம சபையின் எதிரி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. நம்முடைய எதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரத்தில் இடறோம், சோர்ந்து போறோம், தற்கொலை எண்ணம், தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத போராட்டம், சூனியங்கள், மந்திரங்கள், ஏவல் பிசாசு சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தா போராடுகிறோம். இதுக்கு காரணம் இந்த பொல்லாத ஆவி. இதை நாம வேடிக்கை பார்த்துனா இவன் நம்ம கிட்ட போராடினே தான் இருப்பான், மோதினே தான் இருப்பான். இன்னைக்கு கட்ட வைத்திருக்கிற அபிஷேகத்தின்படி, தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தின்படி இப்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த பொல்லாத ஆவியை நாங்கள் ஒருமனப்பட்டு துரத்துகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் இந்த பொல்லாத ஆவிகளை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம், துரத்தி அடிக்கிறோம், துரத்தி அடிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அண்டகார வல்லமாய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அண்டகார வல்லமை சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆமென். சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாள் இதுவே. ஓ ரத்தமே, ரத்தம். கை தட்டி பாடுவோம். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம், இயேசுவின் நாமம். இப்போதே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை
கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஓ சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாளிதுவே. ஓ ரத்தமே இயேசுவின் நாமத்தினால் சத்துருவை எதிர்க்கிறோம், பிசாசை எதிர்க்கிறோம், வலுசர்மத்தின் ஆவிகளை எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினால் இன்னைக்கு எல்லா பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக, இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே, ஓ இயேசு கிறிஸ்துவின் ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. நல்லா கையை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அல்லேலூயா நதியாக பாய்ந்திடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, ஆமென் ஆமென் ஆவாக அமர்ந்திடுமே. ஓ பெரு காற்றாக அல்லேலூயா நதியாக பாய்ந்திடுமே. மறுபடியும் பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, எல்லா பொல்லாத வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், எல்லா சத்துரு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே போ போ, செயலிழந்து போ, செயலிழந்து போ, செயலிழந்து போ. பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற பொல்லாத கிரிகள் இப்போது அழிக்கப்படுவதாக. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியா. எல்லாம் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே. ஒரு அக்கினி 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 அக்கினி, சத்துரு வல்லமைகள் சுட்டரிக்கிற அக்கினி இயேசுவின் நாமத்தினால் இப்போது ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. Gada gada gaba gada 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 gada, riba gada gada gaba gada duda gaba, riba gaba 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 de biri biri de mo, saka gada gada gada. Yeswe, nesari rata mele, nergade satan, nesari rata mele, nergade satan, asama siluvail baliyan. பாவத்தை வென்று விட்டார் இயேசு, பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஷாடா காபாடா கடடடா. இன்றைக்கு பரலோகம், தேவ சமூகம் நம்மை குறித்து விசாரிக்கணும்னா, ஒரே எதிரி சத்துரு, அவனை வீழ்த்த அவனுக்கு எதிராக புறப்பட்டால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து விசாரிக்கிறார். சவுலும் தாவீதும் 5 முறை சந்தித்தார்கள், விசாரிக்கப்படவில்லை தாவீது. ஆனால் என்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தினாரோ அன்றைக்கு தாவீது விசாரிக்கப்பட்டார். சவுல் சொல்றாரு, இந்த பிள்ளையாண்டான் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அரண்மனையில் வைத்துக் கொண்டான். இன்றைக்கு நாம் விசாரிக்கப்படுவோம், உங்கள் காரியங்கள் விசாரிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்கிறார். உங்கள் கண்ணீர் விசாரிக்கப்படும், உங்கள் வழக்குகள் விசாரிக்கப்படும், உங்களுடைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கு விசாரிக்கப்படும். ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே.